எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீநிதி ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பிளேயர்ஸ் பிரிக் மேக்கிங் மிஷினை பத்தி பார்க்க போறோம். இது நாங்கள் கோயம்புத்தூர்ல காரமடை அப்படிங்கிற ஊர்ல மிஷின் சப்ளை பண்ணிருக்கோம். அதோடைய வீடியோ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இவங்க பிளேயர்ஸ் அடிக்கிற மெத்தட் எப்படி பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டோக்கு வந்து 8 பிளாக் வந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா காரியோட வந்துடும். பாருங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்க. இதோட டன்னேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டன் வரும் கெப்பாசிட்டி. இந்த மிஷினுடைய கெப்பாசிட்டி பாருங்க எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. வாங்க அப்படியே இந்த மிக்சிங் ரேடியோ பார்க்குறோம் உங்களுக்கு பாருங்க. இப்போ பாருங்க இது வந்து டஸ்ட் மெட்டீரியல் பாருங்க. மெட்டீரியல் மிக்சிங் பார்த்தீங்கன்னா இது டஸ்ட் மெட்டீரியல். அப்படி இங்கே வந்து பாருங்க இது ஆஷ் ப்ரௌன் கலர் பாருங்க. குவாலிட்டியான ஆஷ் பாருங்க. போட்டதுக்கப்புறம் உள்ள மிக்சிங் எப்படி பண்ணுறாங்க பாருங்க. அப்புறம் சிமெண்ட் அங்கே பாருங்க. சிமெண்ட் அப்படி எடுக்கிறா இல்லைங்களா சிமெண்ட். இந்த 3 தான் ரேஷியோ. இந்த பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 பேன் மிக்சர் வந்துடும் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா. இவங்க என்னென்ன மிக்சர் போடுறாங்கன்னா ஃப்ளையாஸ் மண்ணு போடுறாங்க, டஸ்ட்டு சிமெண்ட் 3 போடுறாங்க. அதே மாதிரி இவர் வாங்குற ஃப்ளையாஸ் பார்த்தீங்கன்னா நெய்வேலி ஃப்ளையாஸ் தான் வாங்குறாரு. ப்ரௌன் கலர் வரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வாங்குறாரு இவர். நல்ல கல் தயாரிக்கும் போது நல்ல உற்பத்தி தரமாக தயாரிக்கிறாரு அவர். பாருங்க எப்படி மிக்சிங் ஆக பிறகு இங்கே வாய் திறந்துடும். இந்த மெட்டீரியல் திறந்துடும். திறந்ததுக்கப்புறம் கன்வேயில் இப்படி மேலே போகும். இந்த கன்வேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி வந்துடும். இந்த கன்வேயர் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 20 அடி வந்துடும். அந்த பேன் மிக்சரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சூட் இருக்கும். ரா மெட்டீரியல் கொட்டக்க ஒரு சூட்டு வந்துடும். அந்த சூட்டில் மெட்டீரியல் கொட்டிடுவாங்க. கொட்டினதுக்கப்புறம் அந்த கன்வேயில் இப்படி மேலே ஏறும். மேலே ஏறி இது வந்து பாருங்க பின்னாடி வந்து ஹாப்பரில் வந்து பின்னாடி விழுந்துடும். ஸ்டோரேஜ் அங்கே ஆகிக்கும். வாங்க மிஷின் இப்படி பார்க்குறோம். இப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் போர்டு மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பாருங்க. பேக் சைடு இப்படி தான் ஆகும். பின்னாடி இந்த மாதிரி ஹாப்பர்ல மெட்டீரியல் வந்து ஃபீட் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே அந்த ஃபீடர்ல போயிட்டு வந்துட்டே இருக்கும். பாருங்க ரா மெட்டீரியல் மிக்சிங் கொட்டுறாங்க எப்படின்னு. நம்ம கல் எப்பவுமே எடுத்து வைக்கும் போது எப்படி பிடிக்கிறாரு பாருங்க. இந்த மெத்தேட் தான் நம்ம அடிக்க வைக்கிறோம். கல் எப்பவும் பிடிக்கும் போது சைடில் தான் பிடிக்கணும். பாரு பிடிக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி தான் பிடிக்கணும். பாருங்க ஒரு பேலட்ல வந்து அவங்க 100 கல் வச்சுட்டாங்க. 100 வச்சதுக்கப்புறம் கல் எடுக்கிற மெத்தேட் பாருங்க எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. பேலட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தம் 100 பேலட்டு வாங்கிட்டாங்க. 2 அடிக்கு 3 பேலட்டு இன்னும் 100 வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் மரத்துலையும் போடலாம், ஸ்டீல்லையும் போடலாம். 2 விதமாக போடலாம். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எது உங்களுக்கு ரீசனபிளாக படுறது பக்கத்தில் அது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலட்டில் இந்த மாதிரி எடுக்கணும். ஒரு பேலட்டில் 100 கல் வருங்க. பேலட் சைஸ் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 3 அடி வரும், அகலம் 2 அடி வரும். இவங்க திக்னஸ் ஒரிஞ்சு போட்டாங்க. ஒரு பேலட்டில் 100 கல் வரணும். இந்த மெத்தட் எடுக்கணுங்க. எயிட் பாக்ஸ் மிஷின் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மினிமம் 12,000 இருக்கலாம், மேக்ஸிமம் 14,000 எடுத்துடலாம் 8 ஹவர்ஸில். லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
5 லேபர்ஸ் தேவைப்படுவாங்க மொத்தமாக. இந்த பிளாக் பார்த்துட்டிங்கன்னா அவங்க நேற்று அடிச்சு வச்சிருக்கிறாங்க கியூரிங்காக. இப்போ வாட்டர் கியூரிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையிலும் மாலையிலும் 2 வேலை பண்ணுறாங்க. இந்த வாட்டர் கியூரிங் பண்ணுறாங்க. கல் அடுக்கும் போது எப்பவுமே இந்த மாதிரி கேப் போட்டு அடுக்கினா தான் நமக்கு வாட்டர் சர்க்குலேஷன் எல்லா பக்கம் போகும். நம்ம ஒரே சேர்ந்த மாதிரி அடிக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்த மாதிரி அடிக்கிறாங்க. சேர்ந்த மாதிரி அடுக்கக்கூடாது. இந்த கேப் டிஸ்டன்ஸ் விடணும். எல்லா பக்கமும் உள்ளுக்குள்ளேயும் பாருங்க அந்த கேப் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி விட்டால் தான் வாட்டர் சர்க்குலேஷன் எல்லா பக்கம் போகும். பிளாக் வந்து கல் அடித்து வச்சு ரெடியாக வச்சுட்டாங்க. இது வந்து டெலிவரி ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா இது 15 நாள் கியூரிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த கல்லை தூக்கி வீசி காட்டுங்க. எவ்வளோ கல் ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க. இப்போ அந்த கல்லை தூக்கி மேலே வீசி காட்டுவார். கல் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க பிரிக்குடைய ஃபினிஷிங்கும் ஸ்ட்ரென்த் எல்லாம் பக்காவாக வந்துடும். மேலும் இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிய நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.